ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு மை ஸ்டைல் குக்கிங் சேனல். இன்னைக்கு நம்ம சேனல்ல கம கமன் வாசத்தோட ஒரு சுவையான ரசம் எப்படி செய்யுதுன்னு தான் பார்க்க போறோம். ரசம் வைக்கிறது ரொம்ப சிம்பிளான வேலை தான். ஆனால் எல்லார் வீட்லேயுமே ஒரே மாதிரி வைக்க மாட்டோம் இல்லையா? ஒவ்வொருத்தவங்க வீட்லேயும் ஒவ்வொரு மாதிரி வைப்போம். ஸோ என்னுடைய வீட்லேயே நான் வந்துட்டு 4 விதமாக ரசம் வைப்பேன். அதில் ஒரு விதமான ரசத்தை தான் இன்றைக்கி உங்க கூட நான் ஷேர் பண்ணியிருக்கேன். வீடியோவை நடுவில் எங்கேயும் ஸ்கிப் பண்ணாமல் ஃபுல்லாக பார்த்துட்டு இதே ரசத்தை நீங்களும் உங்கள் வீட்டில் செஞ்சு பாருங்களேன். அவ்வளோ டேஸ்டியாக இருக்கும். இந்த ரசத்துக்கு சிம்பிளாக ஒரு உருளைக்கிழங்கு வறுவல் வச்சு சாப்பிட்டீங்க அப்படின்னாலுமே வேறு மாதிரி இருக்கும் டேஸ்ட்டு. ஓகே, இந்த ரசம் எப்படி செய்யுதுன்னு பார்க்கலாம். ரசத்துக்கு ஃபஸ்ட்டு புளி ஊற வச்சுக்கலாம். புளியோட அளவு எவ்வளோன்னு பார்த்தீங்கன்னா, ஒரு மீடியம் சைஸ் லெமன் எந்த அளவுக்கு இருக்குமோ அந்த அளவுக்கு புளியை வந்து நல்லா அழுத்தி உருண்டை ஊட்டி எடுத்தீங்க அப்படின்னா அளவு கரெக்டாக இருக்கும். ஃபர்ஸ்ட் இந்த புளியை தண்ணி ஊற்றி ஒரு டைம் அலசி எடுத்துக்கலாம். அலசினதுக்கு அப்புறமா இந்த புளி கூட வந்துட்டு 1/4 லிட்டர் அளவுக்கு தண்ணி சேர்த்துக்கோங்க. இந்த புளியை 15லேருந்து 30 நிமிஷத்துக்கு ஊற வச்சுக்கலாம். புளி ஊறிட்டு இருக்க கேப்ல நம்ம ரசத்துக்கு ரசப்பொடி ரெடி பண்ணிக்கலாம். அதுக்கு ஒரு கடாய் சூடு பண்ணிட்டு அதில் 1.5 டேபிள் ஸ்பூன் மிளகு சேர்த்துக்கோங்க, 1.5 டேபிள் ஸ்பூன் ஜீரகம், ஒரு 20 வெந்தயம் சேர்த்துக்கோங்க, 3/4 டேபிள் ஸ்பூன் தனியா, 3/4 டேபிள் ஸ்பூன் துவரம் பருப்பு, 3/4 டேபிள் ஸ்பூன் பச்சரிசி சேர்த்துட்டு எல்லாத்தையுமே வறுத்துக்கலாம். வறுக்கும் போது ஸ்டவ் மீடியம் ஃப்ளேம்ல வச்சுட்டு வறுத்துக்கோங்க. மிளகு சீரகம்லாம் வரப்பட்டுடுச்சு அப்படின்னா நல்ல ஒரு மனம் வரும். அதே மாதிரி பாருங்க, வீடியோவில் காமிக்கிறேன்ல இந்த மாதிரி லைட்டாக கலர் சேஞ்ச் ஆகிருக்கும். ஸோ இந்த ஸ்டேஜில் ஸ்டவ் ஆஃப் பண்ணிட்டு இதோடைய சூடை வந்து ஆற வச்சுக்கோங்க. வறுத்த பொருட்களுடைய சூடு ஆறினதுக்கு அப்புறம் மிக்ஸி கப்பில் ஆட் பண்ணிக்கோங்க. இது கூட 2 காஞ்ச மிளகாய் சேர்த்துக்கோங்க. இப்போ இது எல்லாத்தையுமே ஃபைனாக அரைச்சிக்கோங்க. அடுத்து இதில் வந்துட்டு ஒரு 10 பல்லளவுக்கு பூண்டு சேர்த்துட்டு கொரப்பாக அரைச்சிக்கோங்க இந்த மாதிரி. இப்போ இது அப்படியே இருக்கட்டும். அடுத்து புளியை வந்து பாருங்க, அது நல்லா ஊறி இருக்கும். இப்போ இந்த புளியை வந்துட்டு நல்லா கரைச்சி அந்த புளியோட பேஸ்ட் இருக்குல்ல, அதை மட்டும் தனியாக வடிகட்டி வேறொரு பவுலில் ஆட் பண்ணிக்கலாம். அடுத்து இந்த புளி தண்ணி கூட ஒரு 1/2 லிட்டர் அளவுக்கு எக்ஸ்ட்ரா தண்ணி சேர்த்துக்கோங்க. சேர்த்ததுக்கு அப்புறமா நம்ம அரைச்சி வச்சிருக்கோம் இல்லையா ரசப்பொடி, அதையும் புளி தண்ணி கூட சேர்த்துட்டு ஒரு டைம் நல்லா கலந்து விட்டுக்கலாம். அடுத்து ரசத்துக்கு தேவையான அளவுக்கு உப்பு சேர்த்துக்கலாம். உப்புடைய அளவு பார்த்தீங்கன்னா 1.5 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு கல் உப்பு சேர்த்துக்கோங்க, கரெக்டாக இருக்கும். உப்பு சேர்த்துட்டு நல்லா வந்து கலந்து விட்டுக்கோங்க. கலந்து விட்டதுக்கப்புறம் உப்பு டேஸ்ட்டு கரெக்டாக இருக்கான்னு செக் பண்ணிக்கோங்க. உப்பு லைட்டாக கரிக்கிற மாதிரி இருக்கணும், அந்தளவுக்கு உப்பு சேர்த்துக்கோங்க. அப்போ தான் ரசம் கொதிச்சதுக்கு அப்புறமா உப்பு அளவு கரெக்டாக இருக்கும். அடுத்தது ரசத்தை தாளிச்சிக்கலாம். அதுக்கு வானலில் 3 டேபிள் ஸ்பூன் எண்ணெய் சேர்த்துக்கோங்க. எண்ணெய் லைட்டாக சூடானதும் 2 காஞ்ச மிளகாய், 1/2 டேபிள் ஸ்பூன் கடுகு உளுத்தம்பருப்பு சேர்த்துக்கோங்க. கடுகு உளுத்தம்பருப்பு பொரிஞ்சதுக்கு அப்புறமா ஒரு 5லேருந்து 6 பூண்டை நசுக்கிட்டு சேர்த்துட்டு அதை ஒரு 2-3 நிமிஷத்துக்கு வதக்கி விட்டுக்கோங்க. பூண்டை வதக்கி விட்டதுக்கு அப்புறமா இதில் 2 மீடியம் சைஸ் தக்காளியை கட் பண்ணி சேர்த்துக்கோங்க. கூடவே 1/4 டீஸ்பூன் அளவுக்கு மஞ்சத்தூள் சேர்த்துட்டு நல்லா வதக்கி விட்டுக்கலாம். தக்காளி நல்லா குழஞ்சி வதங்கி வரணும், அது வரைக்கும் வதக்கி விட்டுக்கோங்க. இப்போ பாருங்க, எண்ணெய் பிரிஞ்சு தக்காளி நல்லா மசிய வதங்கி வந்துடுச்சுல்ல. இந்த மாதிரி நல்லா வதங்கினதுக்கு அப்புறம் இதை ஒரு டைம் நல்லா கலந்து விட்டுட்டு இது கூட வந்துட்டு நம்ம ரெடி பண்ணி வச்சிருக்க அந்த ரச தண்ணி இருக்குல்ல, அதை வந்துட்டு சேர்த்துக்கலாம். ரச தண்ணியை சேர்த்ததுக்கு அப்புறமா நல்லா ஒரு டைம் கலந்து விட்டுக்கோங்க. ஃப்ரெண்ட்ஸ், ஆல்ரெடி நம்ம சேனலில் மிளகு ரசம், தக்காளி ரசம்லாம் எப்படி வைக்கணுன்ற ரெசிபி நான் அப்லோட் பண்ணியிருக்கேன். அந்த ரெசிபியோட லிங்க் இந்த வீடியோ கீழே டிஸ்கிரிப்ஷனில் தரேன், செக் பண்ணி பாருங்க. ரசத்தை நல்லா கலந்து விட்டதுக்கு அப்புறமா இப்போ இதில் வந்துட்டு ஒரு 2 கொத்தளவுக்கு கருவேப்பிலை சேர்த்துட்டு இப்போ இதை அப்படியே விட்டுடுங்க, மிக்ஸ் பண்ணி விட வேண்டாம். இப்போ இந்த தண்ணி வந்து சூடாகட்டும், அது வரைக்கும் வெயிட் பண்ணிக்கலாம். இப்போ பாருங்க, தண்ணி சூடாகி நுர கட்டி வர ஸ்டார்ட் ஆயிருக்கு. பார்க்கும்போது நடுவில் உங்களுக்கு தெரியும். இப்போ இந்த மாதிரி வந்துட்டு லைட்டாக ஒரு கொதிக்க ஸ்டார்ட் ஆகும். அப்போ வந்து ஸ்டவ் ஆஃப் பண்ணிட்டு நல்லா பொடியாக கட் பண்ண கொத்தமல்லி இலையை சேர்த்துக்கோங்க. கூடவே ஒரு 1/4 டேபிள் ஸ்பூன் பெருங்காயத்தூள் சேர்த்துட்டு லைட்டாக மிக்ஸ் பண்ணிக்கோங்க. அவ்வளோதான், செம்ம டேஸ்டியான நல்ல மணக்க ரசம் சூப்பராக ரெடி ஆயிடுச்சு. கண்டிப்பாக இந்த மெத்தடில் நீங்கள் ரசம் செஞ்சு பார்த்துட்டு உங்களுடைய ஃபீட்பேக்கை மறக்காமல் கமெண்ட்ல என் கூட ஷேர் பண்ணிக்கோங்க. நல்லா சுட சுட சாதத்தில் இந்த சூடான ரசம் ஊற்றி அது கூட சிம்பிளாக ஒரே ஒரு உருளைக்கிழங்கு வறுவல் வச்சு சாப்பிட்டோம் அப்படின்னா வேற லெவலில் இருக்கும் டேஸ்ட்டு. இன்னைக்கு உங்க கூட ஷேர் பண்ணிக்கிட்டேன் இந்த டேஸ்டியான ரசம் ரெசிபி உங்களுக்கு பிடிச்சிருக்குன்னு நினைக்கிறேன். பிடிச்சிருந்ததுன்னா இந்த வீடியோக்கு மறக்காம ஒரு சின்ன லைக் பண்ணுறீங்க. இந்த ரெசிபியை அப்படியே உங்களுடைய ரிலேட்டிவ் தெரிஞ்சவங்க ஃப்ரெண்ட்ஸ் எல்லாருக்குமே ஷேர் பண்ணிக்கோங்க, அவங்களுக்கும் ரொம்பவே யூஸ்ஃபுல்லாக இருக்கும். அண்ட் இதே மாதிரி ஒரு இன்ட்ரெஸ்டிங்கான அண்ட் பர்ஃபெக்டான ரெசிபியோட நாளைக்கு மீட் பண்ணலாம் ஃப்ரெண்ட்ஸ். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங். பாய்.